அன்பானவர்களே, நாம் தேவனுடைய உறவில் எப்படி இருக்கிறோம்? பலமாகவா அல்ல பலவீனமாகவா? இன்றைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனைவருக்கும் இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. அவரை விசுவாசித்து அவருடைய சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களையே கிறிஸ்தவர்கள் என்று உலகம் அழைக்கிறது. ஒரு நல்ல கிறிஸ்தவனின் அடையாளம் என்ன? முதலாவது, அவன் தேவனுடைய உறவில் நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் எல்லாம் நம்மை ஆராய்ந்து பார்த்தால் பல நேரங்களில் அந்த உறவில் நிலைத்திருக்க முடியாமல் போகிறோம். நாம் தினமும் ஜெபிக்கிறோம், வேதாகமும் வாசிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பங்கேற்கிறோம். ஆனால் மீதியான நேரங்களில் நம் உலக வாழ்க்கையின் நடுவில் மூழ்கி தேவனை மறந்து விடுகிறோம். அந்த நேரங்களில் கண்களின் இச்சைகள், செல்வ ஆசைகள், பொறாமை, கோபம், வாழ்க்கை நிமித்தமாக ஏற்படுகிற நெருக்கடிகள், இவற்றால் நாம் பாவத்திற்கு இழுக்கப்படுகிறோம். இதுவே தேவனுடைய உறவிலிருந்து நம்மை விலக்குகிறது. அப்படியானால் தேவனுடைய உறவில் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். வேதாகமத்தை தினமும் வாசித்து தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும். ஆவிக்குரிய நண்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும். இவ்வாறு வாழும்போது தான் நாம் தேவனுடைய உறவில் பலம் பெற முடியும். சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மை விலக்க இயலும். அந்த நேரங்களில் உடனே நாம் ஜெபிக்க வேண்டும். வேதாகம வசனங்களை நினைத்து பார்க்க வேண்டும். நல்ல ஆவிக்குரிய நண்பர்களுடன் இணைந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வேலை, சூழல் ஆகியவற்றின் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இது நம்முடைய விசுவாசத்தை காக்க உதவும். வேதாகமத்தில் யோசேப்பின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அவர் கடினமான சூழ்நிலை, பாவத்திற்கு அடிமையாகவில்லை, தேவனுடைய உறவில் நிலைத்திருந்தார். அதே போல்தான் தானியேலையும் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். அதனால் தேவன் அவர்களுக்கு தயவும் உயர்வும் அளித்தார். அன்பானவர்களே, இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மையான அடையாளம். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய உறவை பிடித்து கொண்டால் தேவன் நம்மை பாதுகாப்பார். இன்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான் தேவனுடைய உறவில் பலமாக இருக்கிறேனா? நம்முடைய பலவீனங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய உறவில் பலமாக இருக்க முடியாத எங்கள் பலவீனங்களை நீக்குங்க. உம்மோடு இணைந்திருக்க கிருபையும் சக்தியும் தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென்.